என்னவென்றால், இந்த சிகிச்சையை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது எத்தனை வாரங்கள் எடுத்துக்கலாம்? அதாவது நாம் ஒரு பிரச்சனைக்காக இந்த சிகிச்சைக்காக நாம் போகிறோம் என்றால் அது தொடர்ந்து 10 வாரங்கள் எடுத்துக்கொள்ளணும். இந்த சிகிச்சைக்கு இந்த சிகிச்சையை நாம் செய்யும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து 10 வாரங்கள் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் நல்ல மாற்றத்தை உணர முடியும். அப்புறம் 15 நாட்களுக்கு ஒரு முறை செய்து கொண்டால் போதும். பிறகு நாம் மாதம் ஒரு முறை செய்து கொண்டாலும் போதும். இப்படியாக நாம் மாதம் மாதம் செய்து கொள்வது, அதாவது உடலில் பிரச்சனை இருக்கோ இல்லையோ, நாம் உடலுக்காக நம் உடலின் நலனுக்காக இச்சிகிச்சையை மாதம் ஒரு முறை செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது என்று சொல்லலாம். அப்போ இந்த சிகிச்சையை செய்யும் பொழுது ஒருவருக்கு இந்த சிகிச்சையை அவர் சிகிச்சையாளர் செய்கிறார் என்றால் எவ்வளோ மணி நேரம், எத்தனை நிமிடம் ஆகும் அப்படின்னு பார்த்தால் குறைஞ்சது ஒரு 40 நிமிடமாவது ஆகும். ஏனென்றால் அவர்கள் இடது காலில் ஆரம்பித்து வலது காலில் முடிக்க வேண்டும். அப்படி முடிக்கும் பொழுது 2 கால்களுக்கும் நாம் கொடுக்கும் அழுத்தங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குக்கும் 5 முறை 6 முறை என்று அதுக்கு தேவைக்கேற்ப அங்கே கொடுக்கப்படும். அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தோம் என்றால் ஒருவருக்கு 40 நிமிடம், குறைந்தது 40 நிமிடம் கொடுத்து அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கும் பொழுது மிக அருமையாக அவங்க உணருவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சிகிச்சையின் பயன். அப்போ இப்படி சிகிச்சையை எடுத்துக்கொண்ட பிறகு அவங்கவுங்க உடம்பில் என்னென்ன மாற்றங்களை காணலாம் அப்படின்னு பார்த்தா, சிலருக்கு நல்ல உறக்கம் வரும். எப்படி என்றால் நல்ல உறக்கம், அது சிகிச்சை முடித்த பிறகு நல்லா படுத்து தூங்கினால் நல்லா இருக்கும் என்பது போன்று தோன்றும். சிலருக்கு சிறுநீரகம் நன்றாக போவதை நாம் பார்க்க முடியும். எப்படி என்றால் அதற்கு முன்பாக சிறுநீர் கழிக்கும் பொழுது அந்த சிறுநீர் நாம் கழிக்கும் பொழுது இருந்த தன்மைக்கும் இந்த சிகிச்சைக்கு பிறகு சிறுநீர் கழிக்கும் பொழுது அதனுடைய ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்தா அதையெல்லாம் கவனித்து பார்க்கணும். நாம் சிகிச்சைக்கு போன பிறகு வந்து இது எல்லாத்தையும் நாம் ஒன்றோட கவனிக்கணும். அப்படி சிறுநீர் பார்க்கும்பொழுது ரொம்ப ஃப்ரீயாக போகும், அது நாம் நல்லா கவனிக்கலாம். அதே மாதிரி மலச்சிக்கல் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. மலச்சிக்கல் அதுவும் கூட நல்லா ஃப்ரீயாக போகிறத நம்மளால் உணர முடியும். இப்படி இந்த சிகிச்சைக்கு முன் இந்த மாதிரியான சில விஷயங்களை நாம் உணரலாம். ஒவ்வொருத்தரும் அந்த சிகிச்சையை செய்து கொள்ளும் பொழுது, சிகிச்சை செய்து கொண்டு வந்த பிறகு தன் நிலையில் ஏற்படுற மாற்றங்கள், எந்த ஒரு விஷயத்துக்காக நாம் அங்கே போனோம் அந்த விஷயத்தில் ஏதாவது சிறிது மாற்றம் ஏற்பட்டு இருக்குதா அப்படின்றத கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் பொழுது மேலும் அந்த சிகிச்சையை எடுத்துக்கும் பொழுது சரியாகும், சீக்கிரமாக சரியாகிடும். ஒரு சிகிச்சைக்கு பிறகு உடனே மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடாது. உடனடியாக சரியாக வேண்டும் என்று மாற்றங்கள் உடனடியாக முழுமையாக சரியாக வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் சிறிது சிறிதாக அந்த உடலில் உபாதைகளில் மாற்றம் இருப்பதை நம்மளால் உணர முடியும். அப்போ இந்த சிகிச்சை எந்த மாதிரியான நோய்களுக்கு இது உகந்த சிகிச்சை என்று பார்த்தால் இந்த நோய்க்கு மட்டும்தான் இந்த சிகிச்சை என்பது கிடையாது. சரியா? இது உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் தூண்டிவிட்டு உடலினுடைய ஆற்றலை அதிகப்படுத்தி, அதாவது இரத்த ஓட்டத்தின் மூலமாக உடலின் ஆற்றலை அதிகப்படுத்தி உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற வழிவகையை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறையாகும். அப்படி செய்து கொடுக்கும் பொழுது இது நம்ம உடம்புல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவை காலப்போக்கில் குறைந்து நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதை நம்மளால் உணர முடியும். ஆகையால் இதில் தேவையானது என்னவென்றால் பொறுமை மட்டுமே. சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் சிறுநீரக கற்கள் முதன்மையான சிகிச்சை. இந்த சிகிச்சை முதன்மையான பலனை எதற்கு தருதுன்னு பார்த்தோம் என்றால் சிறுநீரக கற்கள் மாதவிடாய் பிரச்சனைகள், அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ், நல்ல மாற்றங்கள் தெரியும் சிகிச்சையை தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது.
மாதவிடாய் பிரச்சனைகள், ஒற்றை தலைவலி, கை தூக்க முடியல, ஷோல்டர் பெயின், கழுத்து பெயின், அதே மாதிரி பக்கவாதம் வந்த மனிதர்கள், பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கும் இந்த இந்த சிகிச்சையின் மூலம் சிறந்த பலனை தர முடியும். அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், காலில் சயாட்டிக்கா நர்வ் பிரச்சனை அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சயாட்டிக்கா நர்வ் பிரச்சனையாக இருக்கட்டும், கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள், மண்ணீரல் சார்ந்த பிரச்சனைகள், இப்படி எல்லா உடலின் உடைய அனைத்து நம்ம உடலில் ஏற்படுற தொந்தரவுகளுக்கு நாம் இந்த சிகிச்சையை எடுத்துக்கொள்ளும் பொழுது எந்த ஒரு தொந்தரவாக இருந்தாலும் குறைந்து கொண்டு வருவதை நம்மளால் உணர முடியும். ஆக இந்த பாத பிரதிபலிப்பியல் சிகிச்சை என்பது ஒரு சில நோய்களுக்கு மட்டுமான சிகிச்சை மட்டும் கிடையாது. நம் உடலில் தோன்றக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறையாகும். ஆகவே இந்த சிகிச்சையை நாம் மாதம் ஒரு முறை எடுத்துக்கொண்டால் மிகவும் சிறப்பானது.